பொம்மையோட பேண்ட கட்டி மாட்டி இருக்க. ஏண்டா யாராவது திருஷ்டி பொம்மை பேண்ட கட்டி போடுவாங்களாடா? சொல்லந்தாமா அந்த பேண்ட போட்டா விளையாட்டுக்கு சேர்த்து பண்ண சொன்னா நான் என்ன பண்றது? திமிரு பிடிச்ச பயலுங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஓ, அதுவும் அந்த பைய வாய பார்த்து பந்து எரிஞ்சிருக்க. அவ ஆத்தாக்காரிங்க வந்து என்ன ஆட்டம் போட போறாளோ? நான் கரெக்டா தான் போட்டேன். அந்த பையன் தான் கொண்டு வந்து வாயை கொடுத்துட்டான். இம்புட்டு படிப்பு படிச்சிருக்கே, பேசுற லட்சணத்தை பாரு. இந்த காலத்துல விவரமா இருக்கணுங்களே ஏமாந்து போறானுங்க. நீ கொஞ்சமாச்சும் உஷாரா இருக்க வேணா? ஏமா அண்ணன் என்ன சின்ன குழந்தையா பாடம் நடத்திட்டு இருக்கா? சின்ன பிள்ளையா தான் இருக்கான், தெரியல. குளிப்பாடிக்கிட்டு இருக்கனே. ஐயா என்னம்மா நை நைனுட்டு சீக்கிரம் குளிப்பாட்டுமா. சத்யா கிளம்பிட்டியா? ஆமா, கதிர் வந்துட்டான். டேய் 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 சீக்கிரமா வாயாடுற. யோ, தலையாவது நல்லா தொடடா. கண்ணு தெரியாதா? எற வண்டியா? பைக்ல ரிவர்ஸ் கியர் எல்லாம் கண்டுபிடிக்கல. அந்த கரம்லாம் அந்த வண்டியில தான் இருக்கு. வண்டி அடியா? ஏய் வண்டி அடிடா. கதிர் வேணாண்டா, பயமா இருக்கு. வா போயிடலாம். ஏய் கம்முன்னுறா. ஐயா 5 நிமிஷம் டைம் கொடுங்கயா. அவன் சங்க எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், வெத்தலை காம்ப வெட்ட வெட்டுருவா தேவையில்ல. வீணா டென்ஷன் ஆகாத. வண்டி ரிவர்ஸ் விட்டு. ஐயா இப்படியா போனா நம்ம மேல யாருக்குமே பயம் இருக்காது. டேய், அவன் பயப்படுறதுக்காக தடிக்க விட்டு செத்து போறவனா தாதா வாக்க சொல்றியா? ஏய், தங்கச்சி சென்னையில இருந்து கூப்பிடுறா. தங்கச்சிக்கு அடி அடிலாம் பிடிக்காது. யாரும் சத்தம் போடக்கூடாது. செல்லம், அண்ணே நான் திருவிழாவுக்கு ஊருக்கு வரேன். ஏய், தங்கச்சி திருவிழாவுக்கு ஊருக்கு வருதுடா. செல்லம், சொல்ல செல்லம், லீவ் போட்டியா? இல்லடா, கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. கோர்ஸ் முடிஞ்சா? இனிமே உங்க கூட தான் செல்லம் இருக்க செல்லம் செல்லம், அண்ணன் உன்னை பார்க்க ஆவலா இருக்கட்டா. வாடத்துல வாடத்துல. இன்னைக்கு நைட் ட்ரெயின், காலையில உங்க கூட இருப்பேன். வச்சிட்டுமாடா? ஏய், தங்கச்சி ஊருக்கு வரதால இந்த திருவிழா ஓஹோன்னு இருக்கணும்டா. இது வரைக்கும் இப்படி ஒரு திருவிழா நடந்தே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்டா. சேலை கட்டிய இடுப்பு அது குலுங்குது குலுங்குதடா. ஆசை வச்சவன் யாரு? அவன் தவிக்கணும் தவிக்கணும் தான். நம் பருவம் வந்து தான் சொன்னாயோ புது பசலை மூட்டதான். குடிச்சா இந்த வாழ மல்லிய பழச்சு கொடுங்கடா. சுடு குடு தொடு தொடுவா. சேலை கட்டிய இடுப்பு நான் கலங்குறேன்டா. ஆசை வச்சவன் யாரு? அவன் தவிக்கணும் தவிக்கணும் தான். ஆசனை புடிச்சிருக்கு, நான் விரும்பி பாரு. ராமன் போலே தில்லு பரிசு பாரு வில்லு. இது யாரிடம் போய் சொல்லு? சேலை கட்டிய இடுப்பு அது குலுங்குது குலுங்குதடா. ஆசை வச்சவ யாரு? அவ தவிக்கணும் தவிக்கணும்டா.
அது குலுங்குதடா. ஆசை வச்சவ யாரு அவ தவிக்கணும்டா. நம் பருவம் வந்துதான் சொன்னாயோ புது பசலை மூட்டதான். என் உருவம் பார்த்து தான் வந்தாயோ உன் அரும்பு மீசைதான். பொடிச்சா நான் தொடுவேன். சிரிச்சா நீ விழுவே. இந்த வாழ மல்லிய பறிச்சு கொடுக்கடா சுடு முடு தொடு தொடுவா. ஐசில நைசில பேசி எதை கேட்கிற நீ சொல்ல. ஐசில நைசில பேசி எதை கேட்கிற நீ சொல்ல. டேய் பொண்ணுனா அதான்டா பொண்ணு. எவடா அதான்டா திருவிழால என் கூட டான்ஸ் ஆனாலே அவளதான்டா சொல்றேன். இந்த மாப்பிள்ள நீ ஊருக்கு புதுசு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு வந்திருக்க, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத தக்க வச்சுக்கு. அந்த பொண்ணோட அண்ணன் கேரக்டரே உனக்கு தெரியாது. வீணா வம்ப வட்டிக்கு வாங்க ஆசைப்படாத மாப்பிள்ள. டேய் அவளை அடைய நான் இன்னும் ரிஸ்க் வேணா எடுப்பேன். கூடிய சீக்கிரத்துல அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறேன் பாடுறா. ஆமா, இப்ப எதுக்கு எங்களை கோயிலுக்கு கூட்டி வந்த? டேய் இப்போ அவ கோவிலுக்கு வந்திருக்கா, உங்களை வச்சு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன்டா. டீயும் வடைக்கும் தான் வாழ்க்கை ஆடமான இஷ்டமே. மாமே இப்ப அந்த பொண்ணு சாமி கும்பிட்டு வெளில வருவா. அப்ப உங்கள ஒருத்தன் நேரா போய் அவ கழுத்துல போட்டிருக்க செயின் அறுத்துட்டு ஓடிடுறீங்க. அப்ப நான் வந்து உங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு செயினை எடுத்துட்டு போய் அவ கையில கொடுத்துடுறேன். அவ மனசுல நான் எப்படியும் ஹீரோ ஆயிடுவேன். அப்ப அவதான் நம்ம ஹீரோயின். எப்படி நம்ம ஐடியா? இது நிறைய சினிமாவில பார்த்த மாதிரி இருக்க, பழசா தெரியல. காதல் கூட தான் பழசு. ராமாயணத்துல இருந்து டைட்டானிக் வரைக்கும் நம்ம பாக்கலையா? ஒன்னும் பயப்படாத வினோத், நீ தான் பண்ற, ஆனா சொதப்பாம பண்ற. நானா? ஆமான்றேன். டேய் போய் செயின் அறுத்துட்டு ஓடுற, இல்ல நான் உன்னை அறுத்துருவேன். போ. டேய் இது பாரியா, சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கோயிலில் வந்து சாமியை வேண்டிக்க. நீ படிச்சு பெரிய ஆளா வரணும்னு. அதுங்கெல்லாம் பணக்கார விட்டு பசங்க, பொழுது போலங்கிறதுக்காக விளையாடுங்க. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில அதெல்லாம் வேணாம் ஐயா. வா போடா ப்ளீஸ். ஐயோ திருட கைய கால உடைச்சு விடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா. யாரு வீட்டு பொண்ணு? ரைஸ் மில் ஓனர் ஆதியோட தங்கச்சி. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கவே இல்லையே. வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேன், படிப்பு முடிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டேன். அம்மா கோவில்ல டான்ஸ்லாம் ஆடினாங்கம்மா, நான் கூட பார்த்தேன். அப்படியா? பாரப்பா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டோம். இந்த காலத்துல என்னென்னமோ நடக்குது பாரு. சரி வரங்கம்மா. நீ வாயா, சாமி கும்பிட்டு வரலாம். சாரிடா மச்சி, அடி கொஞ்சம் ஓவரா விழுந்துருச்சோ. டேய், நான் அடி வாங்கினது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்த வரவே இல்லையடா. காதலுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கருக்கு இல்லாத அருவாளை கழுத்துல போட்டு வறுக்குன்னு அறுக்கிற கும்பலா இருக்கீங்களேடா. காதலுக்காக அடிப்படுறதெல்லாம் சகஜம் மச்சி, டோன்ட் ஃபீல். போடாங்க, அதுக்கு நான் லவ் பண்ணி அடி வாங்கணும்டா. உன்னோட போதைக்கு நான் தான் ஊருகாவா? சரி நீ இல்ல, இவன் தான். நானா? ஆமான்றேன். டேய் சத்யா வரான் பாரு, அவனை நல்லா கவனிங்கடா. நம்ம குரூப்ல அவனையும் ஐக்கியமாக்கிடுங்க. அஞ்சலிய பிடிக்கிறதுக்கு நான் போடுற தூண்டிலே அவன் தான்டி. வாடா, எப்படி இருக்க? என்னண்ணே கவனிப்பெல்லாம் பெருசா இருக்கு, ஏதாவது விசேஷமா? இனிமே எங்க குரூப்ல நீயும் ஒருத்தன். கிரிக்கெட்ல கூட நீ தான் கேப்டன்னா பாத்துக்கீங்க. சரிங்கண்ணே. அப்படின்னா கை கொடு. டேய், இந்த படம் வந்து 6 மாசம் ஆகுது, இப்போ போய் பூஜை போடுறானுங்க. இந்த படம் இந்த ஊருக்கு இப்பதானே வருது. இந்த படம் இல்ல, எந்த படம் இந்த ஊருக்கு வந்தாலும் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். வாடா டிக்கெட் எடுப்போம்.
டேய் படம் பார்க்க வந்திருக்கோம், மூடிட்டே இரு. அப்ப அதுக்கு வரலையா? ம்ஹும். என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கியோ? டேய் அங்க பாடுறா நம்பால. டேய் அங்க பாடுறா. அட கோவில்ல டான்ஸ் ஆன பொண்ணு. டேய் கோயில்ல வாங்கின வீக்கமே இன்னும் குறையலடா. இங்க கூட்டு வந்து என்ன கூத்தடிக்க போற? மச்சான், ஆட்டை வளர்க்கறது பாசம் கட்டுறதுக்காக இல்ல, அறுக்கிறதுக்கு தான். என்னங்க சினிமா பார்க்க வந்தீங்களா? சினிமா தியேட்டருக்கு எதுக்குப்பா வருவாங்க? ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய் வாடா டிக்கெட் எடுக்க போலாம். ஆமா இவங்க யாரு? இவங்கள கோவில் திருவிழா டான்ஸ் ஆடும் போது பாத்துருக்கனே. இவங்களா? இவங்க அண்ணன் இந்த ஊர்ல பெரிய ஆளு, பெரிய பெரிய மில்லுலாம் வச்சிருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு எப்பவுமே சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும். பை த பை ஐ எம் மகேஷ். ஹாய். எங்க அப்பா ஆரையா இருக்காரு. இந்த ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் சொந்த ஊர் திருச்சிங்க. எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன் தாங்க. ராசி நட்சத்திரம் மட்டும்தான் பாக்கி. பொண்ணு பார்க்கவா வந்திருக்கீங்க? ஃபுல் பயோடேட்டாவை சொல்றீங்க? சாரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. அண்ணா பாத்து போங்கண்ணா, லேடிஸ் நிக்கிறாங்கல்ல. ஒன்னும் அழகா இருந்தா இடிக்கதான் செய்வேன். இப்ப என்னங்கற? ஏண்டா இடிச்சது இல்லாம திமிராவா பேசுற நீ? மகேஷ் என்ன மகேஷ் இப்படி ஆயிடுச்சு? இல்லஞ்சலி பரவாயில்லஞ்சலி, சீக்கிரம் ஆறிடும். ஐயோ ஐயோ ரத்தம். அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. வாரம் போறவன் அப்படி அக்கௌண்ட் சொன்னா நான் கடையை எப்படிடா சரி நடத்துறது? சரி அதெல்லாம் கரெக்டா அனுப்பிடுவேன். நீங்க ஒண்ணு யோசிக்க போடுவேண்ணா. ஆமா ஆமா. மாசம் ஒரு டீ போடு. பெசலா சாதாவா? நான் இன்னைக்கு சாதா குடிச்சேன், பெசலாவே போடு. 1000 ரூபா கட்ட 500 ரூபா கட்டா வச்சிருக்காரு. பெரிய தொழில் அதிபரா இருப்பாரோ? பாற்றி அமுக்கிற வேண்டியதே. என்ன இவ்வளவு பணம் வச்சிருக்கியே, இது களவாணி போய் ஊரு. அப்படி என்னதானே தொழில் பண்றீங்க? எல்லாம் செகண்ட் பிசினஸ் தானே. இன்னைக்கெல்லாம் நேர்மையா உழைக்கணும்னு நினைச்சா வாழ்க்கை பூரா உன்ன மாதிரி டீ ஆத்தி தான் இருக்கணும். கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா உங்களோட நானும் பார்ட்னரா சேர்ந்துக்குவேன். என்ன நம்பு. அப்படின்னா வா, தொழில் ரகசியத்தை சொல்லி தரேன். அண்ணே, நம்ம ஊருக்குள்ள 2 தலை நாகம்னு ஒண்ணு இருக்கு. அதை புடிச்சு வெளிநாட்டுக்கு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் பணம் வரும். அப்படியே நம்ம கொடை சொல்லலாம். பாம்பு பிடிச்சா பணம் வருமா? அதை எப்படி நாம பிடிக்கிறது? அண்ணே, நம்ம பிடிக்க வேணானே, அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு காசு கொடுத்தா பிடிச்சு கொடுத்துறான். எவ்வளவு? ஒரு 40,000 ரூபாய் கொடு. 5 லட்சம் ரூபாய் அடைக்கும் போது 40,000 ரூபாய் சூச்சி பீக்காச்சு. இப்ப பணத்தோட வரண்டா இருறா. அண்ணே சீக்கிரம் வந்துடுனே, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணிடாத. வாய் கெட்டினது கை கெட்டலையே. ஐயோ, இந்த பரதேசி பக்கி போண்டா எங்க போனான்னு தெரியலையே. பல லட்சத்தை நான் கைப்பற்றலாம்னா என்னைய பரதேசி ஆக்கி புரியாம இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? நிலைமை தெரியாம. என்ன கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு தெருக்குடியில நீ உட்கார வச்சுட்டேன்.